இஸ்ரேலிய அந்த பணைய கைதி இருக்காருல்ல இங்க ஹமாஸ்ல, ஆமா அதை விடுவித்தால் 30 பேரை இஸ்ரேல் விடுவிக்க வேண்டும். ஓகே 1க்கு 30. அதன் அடிப்படையில் நேற்று 3 பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்காங்க ஹமாஸ்ல இருந்து. ஆமா, இங்க 90 பேர்கிட்ட விடுவிக்கப்பட்டிருக்கணும். ஆனா அதுல எண்ணிக்கை எவ்வளவுன்னு தெரியல. நேற்று கூட ஒருத்தர் வெளியே வந்து நான் நரகத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறேன் என்று இஸ்ரேலுடைய சிறையிலிருந்து வெளியே வந்தவர் சொல்றார். அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டேன்னு சொன்னாரு. அது நடந்திருக்கிறது. அப்ப இன்னும் நாங்கள் இன்னொரு 33 பேரை விடுதலை செய்ய போகிறோம் என்று ஹமாஸ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்றால் 1000 பேருக்கிட்ட இவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும். அதான் கணக்கு இல்லையா? அப்போ 1000 பேர் ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு லிஸ்ட் தயாராக இருக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தான் இந்த 3 அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது நம்மளுடைய கொள்கைக்கு எதிரானது, எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த போர் நிறுத்தம், இந்த கைதிகள் விடுதலை, இந்த பணைய கைதிகள் விடுதலை எல்லாமே நான் சொல்லி நடக்குதுங்கிற ஒரு பிம்பத்தை ட்ரம்ப் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்.